ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான மொபைல் பவுச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எந்த சைஸஸ் மொபைல்னாலுமே நம்ம பண்ணிக்கலாம். மேலே செக்யூர் பண்ணுறதுக்காக பட்டன்ஸ் வச்சுருக்கிறேன். பட்டன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் க்ராச்செட்டிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலில் பேசிக்ஸ் டியூட்டோரியல் லெசன்ஸ் 5 லெசன்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த 5 லெசன்ஸ் நீங்கள் படித்தாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்ஸ்னாலுமே க்ராச்செட்டிங்கில் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இந்த மொபைல் பவுச் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் கங்கா ஒலிவியா பிராண்ட் 100% அக்ரலிக் yarn எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனி டைப் ஆஃப் ஃபுல்லன் நூலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட், சைஸ் 3. ஆன்லைன்லேயே நிறையா அவைலபிளாக இருக்குது இந்த பிராண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.0 mm, சிசர்ஸ், yarn needle. க்ராச்செட்டிங்கில் பிக்னஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய பேசிக்ஸ் லெசன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த க்ராச்செட் ஹூக் சைஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3.5, 4 அந்த மாதிரி. உள்ளன் நூல் எதுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சைஸஸ் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஷேப் அதே மாதிரி தான் வரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபவுண்டேஷன் செயின் போட போகிறோம். நான் மொபைல் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் செயின்ஸ் மாறும். நீங்கள் எப்போவுமே ஈவன் நம்பர்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது 10, 12, 14, 16, 18, 20 அதுக்கு மேலே மொபைல் சைஸ் இதாக இருக்காது. நீங்கள் டேபுக்கு பண்ணுறதா இருந்தால் 22, 24, 26 அந்த மாதிரி 2 tables மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஸில் நீங்கள் செயின் ஃபவுண்டேஷன் செயின் போடணும். ஸோ நான் இப்போ செயின் 16 போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ என்னோடய மொபைல் நான் வச்சு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா வித்து பார்க்குறேன். வித்து கரெக்டாக இல்லைன்னா நான் 18 போடுவேன். ஸோ பாருங்கள், சைஸ் கரெக்டாக இருக்குது. இது நமக்கு யான் கொஞ்சம் ஸ்ட்ரெச்னஸும் கொடுக்கும். ஓகேவா, அக்ரலிக் யான்னு சொல்லும் போது. பட் காட்டன் யானுமே இது ஓகே, ஃபைன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணால் 2 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 18 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயினில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஈவன் ஃபவுண்டேஷன் செயின் ஈவன் நம்பர்ஸில் போட்ட பிறகு எப்போவுமே ஒரு செயின் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ஆட் நம்பரில் தான் கேல்குலேஷன் வரும். ஸோ நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் 16 செயின்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதோட ப்ளஸ் 1 செயின் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் 18 செயின் போட்டிருந்தா ஒரு செயின் ஆட் பண்ணிடுங்க. இந்த செயினை நம்ம எப்படி ஸ்கிப்பு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயினில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் 2 times சிங்கிள் க்ரோஷே 1, 2. ஸோ நீங்கள் ஈவன் செயின் ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு செயினில் 2 times சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு செயினில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 2 times சிங்கிள் க்ரோஷே போட்டது கிளியராக தெரியுது. ஸ்டிச் மார்க்கர் இப்படி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயினில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். வேறு கலர் யான் எடுத்துகிட்டு அப்படி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரவுண்ட் 1 2 times சிங்கிள் க்ரூஷே. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 16 ஸ்டிச்சஸில் அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் ஒரு டைம் சிங்கிள் க்ரூஷே. 1, 2,
3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஃப்ரெண்ட்ஸ் சாரி நான் 16 சொல்லிட்டேன். ஏன்னா செயின் 18 கணக்குப்படி நான் பண்ணிட்டேன். நம்ம ஃபவுண்டேஷன் செயின் வந்து 16 தானே போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினையும் லாஸ்ட்டு செயினையும் ஸ்கிப் பண்ணிட்டா நமக்கு 14 செயின்ஸ் இருக்கும். ஸோ 14 செயின்ஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ லாஸ்ட் செயினில் வந்து நம்ம 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். இந்த ஒரே செயினில் 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2 நமக்கு அப்படியே ஒர்க் பெண்ட் ஆகும். 3 இப்படியே வளையுது பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக 4. ஸோ 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆப்வியஸாக இந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட மொபைலோட பேஸ். ஓகேவா? ஓகே, இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஸ்டிச் இதுக்குள்ளே தான் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே எக்ஸப்ட் லாஸ்ட் ஸ்டிச். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இங்கேயும் 14 டைம்ஸ் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ அந்த லாஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, 1 2 சேம் ஸ்டிச்சில் 2. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டார்டிங்கில் 2 பண்ணோம், அப்புறம் வந்து 14 சிங்கிள் குரோஷே. இந்த ஓரத்தில் 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணிட்டோம், அப்புறம் 14 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இங்கே 2. ஸோ இங்கே 2 + 2 4 ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் 4 இங்கேயும் 4 நடுவில் வந்து 14. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. இந்த ரவுண்ட் 1 வந்து நீங்கள் எந்த செயின்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ஃபவுண்டேஷன் செயின் ஈவன் நம்பர் +1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 செயின் 5 1 2 3 4 5. இப்போ நம்ம பேட்டர்னுக்குள்ளே போகிறோம். இந்த ரவுண்ட்லேருந்து ரவுண்ட் 2 and 3 தான் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரவுண்டு செயின் 5 போட்டிருக்கேன். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் டபுள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுக்கு அடுத்து இருக்க 3 செயினை ஸ்கிப் பண்ணணும். 1 2 3. இந்த 4th செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. 4th செயினில் 1 டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணுங்கள். 1 டைம் டபுள் குரோஷே, செயின் 2, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏன் நான் ஒரே இடத்துல டபுள் குரோஷே பண்ணேன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்னுக்காக தான் 1 டைம் செயின் 2 1 டைம் டபுள் குரோஷே மாதிரி இருக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம்.
skip 3 chains, 1 2 3, fourth chainல 1 time double crochet, chain 2, 1 time double crochet. ரொம்ப ஈஸி தான். just 1 time double crochet, chain 2, சேம் ஸ்பேஸில் 1 time double crochet பண்ண போகிறீங்க. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி தான் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணால் 1 2 3 செயின் ஸ்கிப், ஃபோர்த் செயினில் 1 time double crochet, chain 2, சேம் ஸ்பேஸில் 1 time double crochet. okay, again 1 2 3, fourth time 1 time double crochet, 1 time double crochet, chain 2, same spaceல 1 time double crochet, again 1 2, again 1 2 3, fourthல 1 time double crochet, chain 2, 1 time double crochet. friends அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. 1 2 3, fourth 1 time. ஸோ நமக்கு வந்து அந்த பெண்டு கிடைக்குது பார்த்தீங்களா, chain 2, சேம் ஸ்டிச்சில் 1 time double crochet. இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ட் ஆஃப் த ரவுண்ட் வந்தாச்சு. செயின் 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 time double crochet, chain 2, சேம் ஸ்பேஸில் 1 time double crochet, லாஸ்ட்டாக 1 2 3 செயின் ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். இந்த செயின் வந்து ஃபோர்த் செயின் கிடையாது, ஏன்னா இந்த செயினில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண செயின் நம்ம வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக 3 செயின்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இங்கேருந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் 1 2 3 தேர்ட் செயினில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈவன் நம்பரில் பண்ணியிருந்தா இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, பேட்டர்னோட ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. இங்கே வந்து இந்த யானை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், நடுவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்மெண்ட் வந்து அந்த மொபைல் பத்துதான்னு பார்த்துடலாம். 2 ரவுண்ட்ஸ் பண்ணும் போது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பர்ஃபெக்டாக பத்துது. ஸோ இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணலாம் ஃபர்தராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரவுண்ட் 3ல நம்ம ஃபஸ்ட் வந்து க்ராச்செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் க்ரூஷே பண்ணோம்ல, அது வந்து போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி பண்ணோன்னா அது ஃப்ரண்ட் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட்டில் நம்ம டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் ஹூக்கை வந்து இந்த இடத்துலலாம் விட வேண்டாம், இந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டில் விட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 time double crochet. ஓகே, இப்போது நம்ம செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லையுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா 3 times double crochet, chain 1, 3 times double crochet பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 2ல இதான் நம்மளோட டிசைன். 3 times double crochet, 1 2 3, 3 times double crochet. லாஸ்ட் ரவுண்டில் செயின் 2 போட்டோம்ல, அதில் செயின் 1, சேம் ஸ்பேஸில் 3 times double crochet, 1 2 2. ஓகே, 3 times double crochet, chain 2, 3 times double crochet. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்ன பண்ண போகிறோன்னா டபுள் crochet டுகெதர் ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் போஸ்ட் யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா டபுள் crochet, அதேமாதிரி யானை கிராப் பண்ணுங்கள். டுகெதர் பண்ண போகிறனால ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுத்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே இருக்க ஃப்ரண்ட் போஸ்ட்டையும் சேர்த்து, அதாவது இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து டுகெதராக மாற்ற போகிறோம். அதனால தான் இப்போ அகெயின் யான் ஓவர், அடுத்த ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு போங்க, யானை எடுங்க, ஃபஸ்ட் 2 லூப்ஸ், 3 லூப்ஸ் இருக்கும், 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஓகேவா, செயின் 2 ஸ்பேஸில் 3 times double crochet, 1 2 3, 3 times double crochet, chain 1, சேம் ஸ்பேஸ்லேயே 3 times double crochet, 1
2 2 3 ஓகே. ஸோ ரெண்டுமே ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே டுகெதர். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டில் டபுள் குரோஷே மாதிரி பண்ணிவிட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் yarn ஓவர். இங்கே வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் 3 லூப்ஸ் இருக்கும், 3 லூப்ஸையும் எடுங்க. ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே டுகெதர். அகெயின் நமக்கு என்ன தெரியுது, செயின் 2 ஸ்பேஸ் தெரியுது. ஸோ செயின் 2 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3 3 times double crochet, chain 1, same space la 3 times double crochet 1 2 3 chain 1 போட மறந்துடாதீங்க. okay, next front post double crochet together, ஃபுல்லா முடிக்காதீங்க. next yarn over. அடுத்ததில் எடுத்துட்டு ஃபஸ்ட் 2 லூப்ஸ் 3 லூப்ஸ் இருக்கும், 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். ஓகே, அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். இன்னும் 1 மோர் டைம் பண்ணி காமிக்கிறேன். எப்போவும் செயின் 2 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 2 3 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 1, சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2 3 இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு இதையும் சேர்த்து டுகெதர் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபுல்லாக டபுள் க்ரூஷே பண்ணாமல் ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அகைன் அடுத்ததுக்குள்ளே போஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் போஸ்ட், ஃபஸ்ட் 2 லூப்ஸ், லாஸ்ட்டாக 3 லூப்ஸ். அகெயின் நேராக செயின் 2 ஸ்பேஸில் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2 3 chain 1, same spaceல 3 times double crochet 1 2 3. ஓகே, லாஸ்ட்டாக முடிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை பார்த்தீங்களா. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது, ஒரே ஒரு டபுள் க்ரூஷே போஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதில் yarn over பண்ணி அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். அன்ஃபினிஷ்னா ஃபுல்லாக பண்ணாமல் ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுத்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து இந்த 2 லூப்ஸ்லையும் எடுத்துருங்க. ஓகே ஓகே, இதான் வந்து நம்மளோட ரவுண்ட் 3. ரவுண்ட் 4 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் 3 டைம்ஸ் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும். இப்போ நம்ம ரவுண்ட் 4 செயின் 1 3 டைம்ஸ் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 3 செயின்ஸில் 1, நெக்ஸ்ட் செயினில் ஒரு வாட்டி ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் நம்ம செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, அந்த செயின் 1ல் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம ரவுண்ட் 2 அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். செயின் 5 1 2 3 4 5 சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்க்கு போக போகிறோம். அங்கே 1 டைம் டபுள் க்ரூஷே, நேராக நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2 நம்ம ரவுண்ட் 2ல் பண்ணோம்ல சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நேராக செயின் 1 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே போட்டு செயின் 1 போட்டிங்களா, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதே இது 1 டைம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2 சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே.
நமக்கு ஒர்க் வந்து அழகாக இப்படி பெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் chain 1 space, 1 time double crochet, chain 2, 1 time double crochet, next chain 1 space, 1 time double crochet, chain 2, same space la 1 time double crochet, next chain 1 space, 1 time double crochet, chain 2, 1 time double crochet. ஓகே, உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் செயின் 1ல் போயிட்டு 1 time double crochet, chain 2, 1 time double crochet, next one 1 time double crochet, chain 2, 1 time double crochet, last chain 1 space, 1 time double crochet, chain 2, 1 time double crochet. ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா செயின்ஸ், அதில் தேர்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 1 2 3 தேர்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இது வந்து ரவுண்ட் 4, ரவுண்ட் 5. ரவுண்ட் 5 முடித்த பிறகு நீங்கள் இதே ரவுண்ட் 4 ரவுண்ட் 5 அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ரவுண்ட் 5 என்ன பண்ணணும்னா எந்த செயின்ஸ் எதுவுமே போடக்கூடாது. இந்த சேம் டபுள் குரூஷே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரவுண்ட் 3 பண்ணோம்ல, அதுலேயே ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரூஷே பண்ணணும். பண்ணிவிட்டு செயின் 2 ஸ்பேஸில் 3 times டபுள் குரூஷே, 1 2 3, chain 1, 3 times double crochet, 1 2 3. next இது ரெண்டையும் நம்ம டுகெதர் பண்ணுவோம்ல, ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet டுகெதர், ஃபர்ஸ்ட் 2 loops அகெயின் இங்கே இருக்கிறத ஃப்ரண்ட் போஸ்டில் ஃபர்ஸ்ட் 2 loops ப்ரீவியஸாக நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், மாறவே மாறாது. அப்புறம் செயின் 2 ஸ்பேஸில் நம்ம எப்பவும் போல் 3 times டபுள் crochet, chain 1, 3 times டபுள் crochet, 1 2 3, chain 1, 3 times double crochet, 1 2 3. next இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் front post double crochet together, first 2 loops, next இதை எடுத்துட்டு next 2 loops, லாஸ்ட்டாக 3 loops. ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, நான் வந்து இப்படி பண்ணிவிட்டு எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. chain 2 space, 3 times double crochet, 1 2 3, chain 1, same space la 3 times double crochet, 1 2 3. லாஸ்ட்டாக நமக்கு எப்போவுமே ஒரே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் வந்து ஒரு டைம் மட்டும் அன்ஃபினிஷ் டபுள் crochet பண்ணிடுங்க. 2 loops எடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம அந்த டபுள் crochet, chain 2 டபுள் crochet ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எப்போவுமே chain 1 போட்டுட்டு நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் ஸ்லிப் ஸ்டிச், அதாவது chain 1 ஸ்பேஸ் ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். 1 2, நெக்ஸ்ட் chain 1 ஸ்பேஸ் ரீச் ஆயிடுவோம், அங்கே chain 5 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5, சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு டைம் டபுள் crochet. நெக்ஸ்ட் டைரெக்டாக chain 1 ஸ்பேஸ்க்கு மட்டும் போங்க, 1 time double crochet, chain 2, 1 time double crochet,
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவுண்ட் 4ல பண்ணோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரவுண்ட் 4 அண்ட் ரவுண்ட் 5 நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? மொபைல் வந்து இப்போ நான் ஃபவுண்டேஷன் செயின் 16 போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, மொபைலில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்கள் மொபைல் வந்து எவ்வளோ ஹைட்டோ அது அளவுக்கு நீங்கள் வந்து ரவுண்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து இப்படியே ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ ரீச் பண்ண பிறகு நான் எவ்வளோ ரோஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் பவுச் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷெல் டிசைனை கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5. அப்புறம் இந்த வி வந்து 1 2 3 4 5. ஸோ 10 ரோஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த ஃபேன் மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இதில் நம்ம லாஸ்ட் இதில் டபுள் குரோஷே அன்ஃபினிஷ்டு பண்ணுவோம். அப்புறம் ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கலர் யான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் கலர் யானில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. எல்லோ யானை கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க. அப்படி ஒர்க் பண்ணலைன்னா யான் நீடில் வச்சு நம்ம லாஸ்ட்டாக ஹைட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 3 இதில் ஸ்டிச்சஸில் ஸ்லிப் ஸ்டிச் 1 2, லாஸ்ட்டாக வந்து செயின் 1 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயின் 5 1 2 3 4 5, சேம் செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரோஷே, செயின் 2 1 டைம் டபுள் குரோஷே. இப்படியே நீங்கள் ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையுமே 1 டைம் டபுள் குரோஷே, செயின் 2 1 டைம் டபுள் குரோஷே பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். நம்ம எப்பவும் போல் செயின் 1 2 3 தேர்ட் செயினோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம அந்த டபுள் குரோஷே ரவுண்ட் பண்ண போகிறோம். சேம் ஃப்ரண்ட் போஸ்டில் டபுள் குரோஷே, 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2 3, செயின் 1 சேம் ஸ்பேஸில் 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே டுகெதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்செல்லாம் பண்ணோம்ல அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் முடிச்சுட்டேன். இப்போ மொபைல் உள்ளே வச்சு பார்த்தா எனக்கு வந்து இன்னும் ஹைட் வந்து தேவைப்படுது. ஸோ இதே ரவுண்ட் வந்து இன்னும் 1 மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். அதாவது இந்த டபுள் குரோஷே செயின் 2 டபுள் குரோஷே ரவுண்டும் இந்த ஃபுல் டபுள் குரோஷே இருக்குல்ல, 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 1 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ரவுண்ட் 2 அண்ட் 3 இன்னும் 1 டைம் ரிப்பீட் பண்ணுவேன். இந்த ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் பண்ணும்போது நான் எப்படி பட்டனுக்கு வந்து ஹோல் போடுறது அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பட்டன் ஹோல் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு டபுள் குரோஷே டுகெதர், அகைன் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 1 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஸோ சென்டர் வந்திருக்கு. சென்டரில் வந்து நான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே டுகெதர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல செயின் 18 போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ 18 போட்டுட்டு நீங்கள் கூட வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஓகேவான்னு. ஓகே, சேம் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டன் ஹோல். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல் கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே வந்து செயின் 2 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2 3 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 1 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1
2 3 next front post double crochet together. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவும் போல் பேட்டர்னை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நானும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்படியே எண்டில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மொபைல் பவுச்சில் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டில் வந்து நமக்கு ஒரே ஒரு இந்த ஸ்டிச் இருக்குது. ஓகே, இதில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே, அன்ஃபினிஷ் டபுள் க்ரூஷே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, யானை கட் பண்ணிக்கலாம். யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பட்டன் மட்டும் வச்சுட்டா முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உடன் பட்டன் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி டெக்கரேட்டிவான பட்டன்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு ஆன்லைனில் நிறையா கிடைக்கிது. உடன் பட்டன்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நான் யான் நீடில் எடுத்திருக்கிறேன். பட்டன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் யான் நீடில் வந்து இந்த சின்ன இது இருக்கிற மாதிரி, அதாவது பட்டன் ஹோல்குள்ளே உங்கள் நீடில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டன் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் சென்டரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான மொபைல் பவுச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறையா யூஸ்ஃபுல்லான க்ராச்செட்டிங் ஐட்டம்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.